டுடே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் செய்ய போகிறோம். ஓகேங்களா? என்னன்னு பார்த்தா அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையானது நெய், கொஞ்சமாக முருங்கைக்கீரை, நெக்ஸ்ட்டு ராகி மாவு, நெக்ஸ்ட்டு துருவி வச்ச வெல்லங்க. ஓகேங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நெய்யை நல்லா காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி நெய் நல்லா காஞ்சி வரட்டும். நெய் வந்து நல்லா காயணும், நல்லா சூடாகணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்படி கை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் தெரியும். ஓகேங்களா? இது எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நெய் காஞ்சிச்சுன்னு இந்த மாதிரி ஒரு இலையை போட்டால் அது நல்லா வெடிக்கும். இன்னும் வந்து இது காயில். பார்த்தீங்களா? இப்போ தான் ஹீட் ஆகுது. இப்போ வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கணும், மேலே தெரிக்கும். இப்போ இந்த முருங்கை இலைகளை நம்ம இப்படியே போட்டணும். இப்போ வந்து முருங்கைக்கீரை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நெய். இப்போ வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து நம்ம பாட்டி அவங்களாம் வந்து மாட்டு பாலை வச்சு தயிர் செஞ்சு, தயிரை வந்து மோர் எடுத்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை வந்து காய வச்சு தான் இந்த மாதிரி நெய்லாம் செஞ்சுருப்பாங்க. பட் நம்மளுக்கு அந்த மாதிரி டைம்லாம் இல்லை. அதனால் நம்ம இந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரை போட்டு நல்லா காய வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற அயன் கண்டென்ட்டும் இதில் வந்து நல்லா சேர்ந்துக்கும். ஓகேங்களா? வடிகட்டும் போது பார்த்து வடிகட்டுங்க, ஏன்னா வந்து கை மேலே ஊற்றிக்கும். இப்போ வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் வந்து சூடு வந்து குறையட்டும், ஏன்னா வந்து கை மேலே தெரிச்சிரும். பொறுமையாக வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டும் போது வந்து நம்ம ஸ்டீலில் இருக்கிற இது தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வடிகட்டியாச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நம்ம இந்த பாத்திரத்தில் இருக்கிற சூடும் இந்த நெய்யில் இருக்கிற சூடுமே போதுமானது. நம்மளுக்கு வந்து நெய் நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ராகி மாவு, அதுமாதிரி கேழ்வரகு மாவு வந்து சேர்த்துட்டோம். இது வந்து அந்த சூட்லேயே வந்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். அதிகமாக போட்டோன்னா இது மாவு இல்லையா, இது வந்து தீஞ்சு போயிடும், அது டேஸ்ட் கொடுக்காது. ஓகேங்களா? லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு பொறுமையாக வந்து நல்லா கிளறி விடணும். இது நெய்யில் வந்து இந்த மாவு சேர்ந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும். அது வந்து பலன்னு வர வரைக்கும் எல்லா மாவுலேயும் படுற அளவுக்கு நம்ம பொறுமையாக என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து பிஸ்கெட் பண்ணுற அச்சு இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சு பிஸ்கெட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் ஆல்ரெடி நான் துருவி வச்சுருக்க வெல்லம் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ராகி பிஸ்கெட்லாம் வந்து கடையில் வாங்குகிறோம் இல்லையா, இதே மாதிரி தாங்க. ஆனால் வந்து வெல்லம் தான் சேர்க்கணும், இல்லை நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை மட்டும் சேர்க்கக்கூடாது. சர்க்கரை சேர்த்திங்கன்னா வந்து கற்கண்டு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி. இந்த மாதிரி வந்து மாவாக நல்லா இருக்காது. ஓகேங்களா? நம்மக்கிட்ட இருக்கிற மூடியில் கூட நம்ம அச்சு மாதிரி செஞ்சு பிஸ்கெட் மாதிரி நம்ம வந்து அதில் ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா வந்துடும். நம்ம அதெல்லாம் தேவையில்லை, நம்ம அதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ தான் வந்து இதுக்கு பேர் வந்து நெய் சட்டி மாவு. சட்டியில் நெய் இருக்கிற சட்டியில் வந்து மாவு போட்டு கிளறதுனால இதுக்கு பேர் வந்து நெய் சட்டி மாவுன்னு அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பேர் இதுதான். நான் வந்து எனக்கு எங்கள் பாட்டி சொன்னது பேர் வந்து இதுதான். உங்கள் ஊரில் என்ன பேர் வச்சுருக்காங்க, இதை எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? டெய்லி தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை இல்லையா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா வந்து ஸ்வீட் சாப்பிட்ற குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இதில் நிறைய நெய் இருக்காது இல்லையா, நெய்யுடைய ஸ்மெல் வந்து கம்மியாக தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. நான் சொல்கிறது இந்த பாட்டிலில் நம்ம கடைகளில் வாங்குகிற நெய், வீட்டு நெய்யாக தான் இது வரைக்கும் வாசனை வந்து அப்படியே திகட்டிடும், அதிகமான ஸ்மெல்லாக இருக்கும்.
இன்னும் இப்போ பேசிகிட்டே நம்ம என்ன பண்ணணும், தொலைவிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினே இருக்கணும், இல்லைன்னா வந்து கட்டி கட்டி ஆகிடும். இந்த கட்டியாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நெய்யும் மாவும் மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த இனிப்பு சேராது. அந்த இனிப்பு சேர்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பாருங்கள், நான் நெய்யே சேர்க்கலை, நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதில் என்ன ஒரு 2 ஸ்பூன் நெய் இருக்கும். அதே பாருங்கள், இவ்வளோ மாவுக்கு வந்து சரியாக போச்சு. அதிகமாக இருந்தால் வந்து திகட்டும், அதனால். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ்லாம் நான் இன்னும் போடுறேன். நீங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.